கல்ஃப் ஏரில் வந்து இறங்கினேன். இறங்கிட்டு இப்போ மனாமா சிட்டி போகணும், அதாவது பஹ்ரைனோட கேபிட்டல். அது போகிறக்கு இமிக்ரேஷன் கிராஸ் பண்ணிட்டு இங்கே ஆன் அரைவல் வீசா இருக்குது எனக்கு. அதனால் அதை யூஸ் பண்ணி மனாமா சிட்டிக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பிளான். இந்த பஹ்ரைன் தான் ஏஷியாஸ் தேர்ட் ஸ்மாலஸ்ட் ஐலண்ட் நேஷன். ஆனால் இது ரிச் இன் ஹிஸ்ட்ரி. இப்போ இவங்களோட மணி வேல்யூ வந்து ரொம்ப ஸ்ட்ராங். வயிற்றுக்கு அப்புறம் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி இருக்குது. அதனால் இட்ஸ் கோயிங் டு பி வெரி எக்ஸ்பென்சிவாக தான் இருக்க போகுது. அடுத்து இங்கேருந்து வெளியே போகணும். ஸோ இமிக்ரேஷன் போயிட்டு பேக்கேஜ் எடுத்துகிட்டு மறுபடியும் கூட பேசுகிறேன். ஓகே, லக்கேஜ் எடுத்தாச்சு. மனாமா சிட்டிக்கு கேப் பிடிச்சி போகணும். இங்கேருந்து ஒரு 14 மினிட்ஸ் ட்ரைவுன்னு நினைக்கிறேன். ஏதாவது கேப் எப்படி கிடைக்குன்னு பார்க்கலாம். இமிக்ரேஷன் வந்தாச்சு. இமிக்ரேஷன் வந்து 5 BD. சிம்பிளாக ஒரு ஹோட்டல் டூர். நான் வந்து ஜுஃபைர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து ஹோட்டல் எடுத்திருக்கேன். ப்ரீமியர் ஹோட்டல்ன்ட்டு நல்லாயிருக்கு ஹோட்டலு. ஜுஃபைர் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். கொஞ்சம் லிபரலான ஏரியா, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் இல்லாத ஏரியா. அதனால் இங்கே ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. ஆனால் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் வேறு இடத்துல இருக்குன்றாங்க. அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த ரூமை பொறுத்தவரையும் நல்லா சூப்பரான கபோர்டு கொடுத்துருக்குறாங்க. அயன் போர்டு, அயன் பாக்ஸு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. காஃபி மேக்கர் செக்ஷன், வாட்டர் பாட்டில் இருக்குது. வந்து மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது. மினி ஃப்ரிட்ஜ் எம்டி. இது ஒரு சிம்பிளான ரூம், கிங் சைஸ் பெட். அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன சாண்ட்லியர்னு சொல்ல முடியாது, ஒரு சின்னது நல்ல கார்பெட் போட்டிருக்காங்க. ஒரு நல்ல டிவி. வியூ வந்து சிட்டி வியூ அப்படின்னு சொன்னாங்க. நிறைய நடந்துருக்கு. இதுதான் பாத்ரூம். வந்து இது ஸ்டாண்டிங் ஷவர், சிம்பிளான டாய்லெட் அண்ட் சிங்க். அதெல்லாம் டாய்லெட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. நீட்டாக இருக்குது. மேலே கப்போர்டு, கோட் ட்ராக் போல இருக்கு. சிம்பிளான ரூம். ஓகே, அப்படியே அடுத்தது வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மீட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, இமிக்ரேஷன் போயிட்டு இமிக்ரேஷனில் வந்து ஆன் அரைவல் விசா 5 BD 5 பஹ்ரைன் தினார் அது பே பண்ணோன்னே கொடுத்துட்டாங்க. அப்புறம் உபரை புக் பண்ணி நேராக அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டேன், ப்ரீமியர் ஹோட்டல். உபருக்கு வந்து 27 $27 ஆச்சு. க்ளோஸ் டு 10 பஹ்ரைன் தினார். ஓகே, கொஞ்சம் உபர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் வந்து ஃபஸ்ட் டைம் வந்ததுனால ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா தெரியும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ தூரம் நடக்க முடியும் அப்படின்ட்டு. பட் நான் இங்கே இருக்கிற ஏரியா வந்து ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் தான் நிறையா இருக்குது. நான் கொஞ்சம் அவசரமாக வந்ததுனால ஒரு இந்த இதில் புக் பண்ணிட்டேன். ஸோ பார்ப்போம் என்னென்ன ஹோட்டல்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு சாப்பிடுவோம். இங்கே வந்து ஹோட்டல்ஸ் வேறு, ரெஸ்டாரண்ட்ஸ் வேறு. ஹோட்டல்ஸ் தங்குறது, ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட்ற ஏரியா. இப்போ ஃபஸ்ட்டு பசிக்குது, இப்போ எங்கேயாவது சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு ஒரு மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்றுக்கு தந்துருக்காங்கன்னா அந்த சாப்பாடு இருக்குல்ல, நம்ம 2 பேருக்கு ஒரே பிளேட்டு தான். அது எனக்குல ஒரு பிரச்சனை இல்லை. டோன்ட் வரி. இதில் அப்படி இருந்தால் அப்படியே எடுத்துக்கிறதா? ஆமாம்,
இதுதான் மந்தி இல்லையா? இதுதான் மந்தி. மட்டன் மந்தி. மட்டனோட லெக்கும் செஸ்ட்டும் தந்திருக்காங்க. ஓகே, 2 மிக்ஸ் பண்ணி கேட்டேன். அப்போ அதை 2 மிக்ஸ் பண்ணி தந்திருக்கோம். ஓகே, அந்த பெஸ்ட்டு. இது வந்து ஒரு முழுக்கியான தெரியுங்கள, நம்ம ஊரில் சிரிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஓ, அது சரி. கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டேங்கிறீங்க. இது எடுத்துக்கோங்க. இல்லை, பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னோட பாகம் இது ஒயிட் ரைஸ். இது 2 பேருக்கு சூப்பா? ஆமாம். இது சூப்பு என்னென்னா மட்டனு ஃபுல்லு மட்டன் கால் இருக்குல்ல, நல்லி இருக்குல்ல, அதை வச்சு ஃபுல்லாக வெஜிடபுளாக மிக்ஸ் பண்ணுவாங்க. 2 மிக்ஸு வரும். ஃபுல்லாக வெஜிடபுளாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு கூட அந்த மட்டன் டேஸ்ட்டும் வரும். மட்டனோட உங்கள் ஒயிட் ரைஸ் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சாப்பிடுவேன். நான் இன்றைக்கி சாப்பிடுவேன். ஏன்னா நான் வண்டி ஓட்டுறல, உடம்பு ரொம்ப சூடு. நான் போய் வீக்லி 1 டே தான் ஒரு ஏதாவது நான் வெஜிடேரியன் சாப்பிடுவேன். அடுத்தலாம் வெஜிடேரியன் தான். சூப்பராக நல்லா இருக்கும். அது அதான் 100% ஆர்டர் ஃபுட்டுங்கிறதால தான் இங்கே உங்களுக்கு வேணுங்கிறது தான் எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா இருக்குது. இவனோட சிக்னேச்சர் தான் இந்த சூப்பு. இது ப்ராப்பர் அரேபியன். 100% அரேபியன். ஒரு மிக்சிங்கே கிடையாத ரெஸ்டாரண்ட்ஸு இந்த ரெஸ்டாரண்ட். நண்பர் ஷான் இங்கே தான் வந்து அவரை பிடிச்சேன். அதாவது அந்த ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்தார். சூப்பராக இருக்கும். கிளாஸ் ஒரு ரியல் மந்தி பார்த்தாச்சு. இது அரேபியன் ரெஸ்டாரண்ட்டு. அவர் வந்து டூரும் பண்ணுவார். டூர் கைட் மாதிரி இருக்காரு. அவரோட கான்டாக்டை நான் கொடுக்குறேன். இங்கே வந்தால் யூஸ் பண்ண நல்லா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நாளைக்கு வந்து அவர் கூட தான் ஃபுல் டே டூர் போகிறோம். நல்லா தமிழ் பேசுவார். தமிழ் மக்கள் அதிகமாக வருது இங்கே கிடையாது. மலையாளிங்க தான் கூடுதலாக இருக்கிறாங்க. தமிழாக்கள் குறைவு தான். இந்த மாதிரி ஒரு நாடு இருக்கிற விஷயமே நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து யூஎஸ் வந்து 10,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. இங்கே வந்து பெரிய பேஸ் இருக்குது. ஆமாம், 3 பேஸ் இருக்குது. 10,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க யூஎஸ் மிலிட்ரி. சாப்பிடுங்கண்ணா, இப்போ சாப்பிட முடியாமல் போயிடும். சூஸ் மட்டும் குடிச்சிட்டு லெமன் இருக்குது, மோர் இருக்குது. இது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2வது பெரிய பாம் உலகத்திலேயே சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடியது. இங்கே நிறைய சவுதி அரேபியாவிலேருந்து வருது. சவுதி அரேபியா இதெல்லாம் வந்து வெஜிடபிள் கூடுதல் வந்து சவுதி அரேபியாவிலேருந்து வருது வெஜிடபிள்ஸ். ஆனால் அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். வெஜிடபிள்னா அது பேர் முழுக்கியா சிரிக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அதில் அப்படியே போட்டு சாப்பிடுவாங்க. ஆமாம், ஒயிட் ரைஸில் தான் சாப்பிடுவாங்க. பிரச்சனை கிடையாது. நீங்கள் எடுத்து சாப்பிட பாருங்க. கொஞ்சம் எடுத்து கீரையோட ஸ்மெல் அப்படியே வருது. வாங்கிக்கலாம். நான் பிரச்சனை கிடையாது, வாங்கிக்கலாம். நீங்கள் எடுங்கண்ணா. ஐயோ சாப்பிடுவாங்க. நானும் பீட்டா பிரெட்டா நான் அது என்ன சொல்லுவாங்க, நான் தான் சொல்லுவாங்க. இது குபூஸ். குபூஸ் இதோட பேர் இது நான் ரோட்டி கிடையாதுண்ணா. இது குபூஸ். சூப்பராக சாப்பிட்டா இங்கே. ஆனால் இதுதான் இங்கே இவங்களோட மெயின் சாப்பாடு. இதுதான் அரபிங்களோட இந்த குபூஸுங்கிறது. இப்போ இதுலேயே வந்து ஒரு 3 கைண்ட் வைப்பாங்க. இதில் என்னென்னா ரொம்ப பெருசாக வைப்பாங்க. அப்புறம் இந்த சைஸு தண்ணி கேட்டோன்னு தருவாங்க. தண்ணி எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பே பண்ண வாட்டர் ட்ரிங்க் 2 வாட்டர்ஸ். மட்டன் செம்ம ஜூஸியாக இருக்கும். இது வந்து என்ன மட்டன்னா இங்கே வந்து அரபிங்களோட அந்த செம்மறியாடு இருக்குல்ல, அதுதான் நம்ம அந்த நாட்டாடி கிடையாது, அரபிங்களோட செம்மறியாடு. இதுதான் உங்களோட டிஷ்ஷுண்ணா. பாருங்கள், மறந்துட்டேன். உங்களோட இதுதான் இது உங்கள் மந்திக்குரியது தான் அது. இங்கே போட்டு சாப்பிடுவோம். அப்படியும் குடிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே சாப்பாடு கூட மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. ரா அப்படியே இருக்குது. தக்காளி, கொத்தமல்லி போட்டிருக்கிறாங்க,
கொஞ்சம் வினிகர் போடுவாங்க. ஆமாம், வினிகர் போட்டுருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தாளிக்கு இல்லை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பூண்டு போடுறாங்க. காரமாக இருக்குது. ஆமாம், பூண்டு தான் காரம். பூண்டு வந்து ஃபுல்லாக கூடுதலாக போடுவாங்க. நல்லி அப்படி இருக்கு. நல்லா வெந்திருக்கு. கறி நல்லா சாப்பிட்டா நிறைய வந்துருக்கு. இங்கே ஷவர்மா கிடைக்கலன்னா இங்கே ஷவர்மா வாங்கி தரேன், சாப்பிடுங்க. ஓகே, நாளைக்கு சொல்லலாம். நல்லா ஃபேமஸ். கடைசியில் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மினி டிஃபன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு. நிறைய நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு இருந்துட்டு ஒரு வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தான். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி மினி டிஃபன் தான் சொல்லியிருக்காங்க. டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். இதுதான் மினி டிஃபனோட டிஸ்பிளே. 5 மினி இட்லி, கொஞ்சம் கிச்சடி, ஒயிட் கலர் கிச்சடி, கேசரி, ஒரு வடை, ஒரு மசால் தோசை, சட்னி, சாம்பார். அதுதான் மினி இட்லி. மசால் தோசை, சட்னி. பஹ்ரைனில் வந்து மினி தோசை மினி டிஃபன் சாப்பிடணும். இது நல்லா இருக்கும். பேக்ரவுண்டில் பாட்டு ஓடிட்டுருக்கு. காப்பி ரைட் வரணும்னு தெரியல. காப்பி ரைட் ஸ்ட்ரைக். வெஜிடேரியன் சாப்பிட்றது இது பெட்டர் தான். நாட் பேட். டேஸ்ட்டும் டேஸ்ட் தான். அதான் சொல்லலாம்.
மசாலா தோசை சூப்பராக வச்சு மசாலா தோசை கேசரி ஃபஸ்ட் கிளாஸ் ஆச்சு. காஃபி வருது. நம்ம ஊர் டவரா செட்டில் சூப்பராக வந்து 1.325 dinar. அது எவ்வளோ கன்வர்ஷன் வருதுங்கிறது நான் ஸ்க்ரீனில் போடுறேன். காஃபி குடிச்சு கிளம்பும். சோக்கில் மனாமா சோக்கில் தான் ஃபுல்லாக நைட்டு அப்படியே நடந்து போயிட்டுருந்தேன். நிறைய கடைகள், லோக்கல் மார்க்கெட்டு எல்லாமே கிடைக்குதுங்க. அதாவது ஒரு மிடில் கிளாஸ் இங்கே ஒர்க்கிங் கம்யூனிட்டி நிறையா இருக்காங்க இல்லையா, வெளிநாட்டிலேருந்து வேலை செய்கிறவங்க, அவங்களுக்காண்டி இருக்கிற ஏரியா மாதிரி தான் இருக்குது. நிறைய கோல்டு சூக் இருக்குது. அது கொஞ்சம் நிறைய ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. மற்றபடி இங்கே நிறையா வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா யாருமே ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. யாராவது மற்றவங்கள கவர் பண்ணி எடுத்துருவோமோ அப்படின்னு ஒரு யோசனையாகவே இருந்துச்சு. அதனால் எடுக்கலை. ஓவராலாக இந்த சூக் வந்து ஒரு நல்ல ஷாப்பிங் பண்ணுறவங்க, விண்டோ ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு ப்ளேஸ் தான். பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரோடு வந்து அப்படியே போகுது, லாஸ்ட் வரையும் போகுது. முன்னாடி கார்பெட் செக்ஷன்லாம் ஆரம்பித்து கோல்ட் சூக்கு, அப்புறம் டெக்ஸ்டைல்ஸு, நம்ம ஊர்லெல்லாம் முதல்ல துணி எடுத்து தைக்கிறோம், அந்த மாதிரி கடைகள்லாம் நிறையா இருக்குதுங்க. இதோட ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும் இந்த செக்ஷன். அதுதான். ஸோ இன்றைக்கி ஏர்போர்ட்லேருந்து வந்து ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் ஹோட்டல்லேருந்து மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்காண்டி மந்தி பிரியாணி அதை சேஸ் பண்ணி போய் நல்லா இருந்துச்சு. மந்தி பிரியாணி சூப்பராக இருந்துச்சு, சாப்பிட்டாச்சு. அப்படியே அந்த மாலுக்கும் போனேன். மால் அந்த அவென்யூஸ் மால், அதுவும் அதே சுச்சுவேஷன் தான். ஃபோட்டோவும் கூட உள்ளே யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ ஒரு குவைட்டாக இருக்குது. பஹ்ரைனியன்ஸ்லாம் அங்கே நிறையா இருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஹிஸ்டேஷனாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்தது. அப்புறம் இங்கே சூப் வந்தால் சூப்பும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் இங்கே மார்க்கெட் டிஃப்ரெண்ட். அங்கே இருக்கிற மக்கள் வேறு, இங்கே இருக்கிற மக்கள் வேறு, அந்த மாதிரி இருந்தது. சூப்பராக பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ வந்து பஹ்ரைன் சுற்றி பார்க்க போகிறோம் ஃபுல்லாக. அதாவது ஓல்டு பஹ்ரைன், இங்கே வந்து ஒரு ஃபஸ்ட்டுக்கு கண்டுபிடிச்ச ஆயில் வெல் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். அப்புறம் லைஃப் ஆஃப் த ட்ரீ அது ஒன்று இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன இடங்கள்லாம் இருக்குது. ஒரு ஃபுல் டே கேப் புக் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் வச்சு பார்க்க வேண்டியதுதான். ஸோ இந்த வீடியோவில் தான். அடுத்த வீடியோ சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வரிசையாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.